முதல்ல சொன்ன கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவசியமாக மக்களிடத்துல கொண்டு செல்ல வேண்டிய கருத்து. இது எவ்வளவு தூரம் அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள்லாம் சீரியஸா இருக்கிறாங்கிறது தெரியல. கூட்டணி கட்சியினரும் இது போன்ற விஷயங்கள்ல எவ்வளவு தூரம் சீரியஸா இருக்கிறாங்கிறது தெரியல. ஆனா அவர் வலியுறுத்துறது ரொம்ப 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 முக்கியமானது. ஒரு அப்சர்வராக நான் இதே கருத்தை நான் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன மொழியில அந்த விஷயத்த சொல்லிடுறேன். அதுதான் இவருடைய கருத்து, முதலமைச்சருடைய கருத்து என்று நான் புரிந்து கொள்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தால் அது திமுக ஆட்சி, திமுக கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வந்தால் அது திமுகவின் ஆட்சி, பாஜகவுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடு கொண்ட ஒரு ஆட்சி. திமுக ஆட்சியை பதவியை விட்டு இறக்கிவிட்டு 2026 யார் என்ன பெயர்ல ஆட்சி அமைத்தாலும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி தான் என்ற செய்தியை தான் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய, பாஜக ஒரு அரசியல் கட்சியை இன்னொரு அரசியல் கட்சியை எதிர்த்து நிற்குதுங்கிற அளவுல தான் எல்லாரும் பாக்குறாங்கன்னா அது ரொம்ப தப்பான அணுகுமுறையாக போயிடும். பாரதிய ஜனதா கட்சிங்கிறது சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல, இந்திய அரசியல் அமைப்பையே மாற்றுவதற்கான முயற்சிகள்ல தீவிரமாக இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு. அது அனைத்து மாநிலங்களிலும் தன்னுடைய ஆட்சியாகவும் வந்ததற்கு பிறகு அவங்களுடைய அரசியல் திட்டங்களை செயல்படுத்துவது எளிதாக இருக்கும்னு ஒரு நகர்வுல நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு கொஞ்சமாவது அணை போடுவதற்கு, அதை தடுத்து நிறுத்துவதற்குன்னு முதலமைச்சர் சொல்றாரு. நான் ஒரு அப்சர்வராக வெளியில இருந்து சொல்றேன்னா, அதை காலதாமதப்படுத்துவதற்கு கேரளாவும் தமிழ்நாடும் ஆந்திராவும் தெலுங்கானாவும் கர்நாடகாவும் கொஞ்சம் வேறு ஆட்சிகள்ல இருக்கிறது மட்டும்தான் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு அப்சர்வராக புரிந்து கொள்கிறேன். அந்த கருத்து தான் முதலமைச்சருடைய வலிமையாக எதிர்ப்பதாக இருந்தால் அது திமுகவால மட்டும்தான் முடியும். மற்றவர்கள் என்ன பெயரிட்டு வந்தாலும் அவர்கள் பாஜகவின் ஆதரவு சக்திகளாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து பல்வேறு உத்திகளை ரொம்ப பிரில்லியண்டா பொதிந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய பேச்சு தொடர்ச்சியாக அதே மாதிரி தான் இருக்கு. அந்த கருத்து திமுகவிற்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் கீழே வரைக்கும் இறங்கி அது மக்களிடத்திலையும் போய் சேர்ந்தது என்றால், என்ன பெயரிட்டு யார் எத்தனை கட்சிகளோட சேர்ந்து வந்தாலும் அது பைப்போலரான எலெக்ஷனாக நின்றாலும் திமுக உறுதியாக வெற்றி பெறும் அப்படிங்கிற இடத்துக்கு வரலாம். அந்த செய்தி மட்டும் கீழே வரைக்கும் கரெக்டாக போய் சேரணும்.